அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். கோல்டு நிறைய பேர் வாங்குறதுக்கான காரணமே எளிமையா அடகு வைக்க முடியும், இல்லை விற்க முடியும். இதுக்காக தான் அதிகமாக ஜுவல்லரி வாங்குறாங்க. டிஜிட்டல் கோல்டு எப்படி சார் இருக்குது? இப்போ ஒரு சாமானிய மனிதன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களால ஒரு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் மாதம் சிட்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு வருட காலத்தில் அவங்களால 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியாத நிலைமையில தான். ரெகுலேட்டர் இல்லாத எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பின்னாடி பிரச்சனைகள் தான் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால கோல்டு அப்படிங்கிறத தவிர்க்கிறது. ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று கம்பல்சரியாக தேவையாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி கோல்டை 1 மில்லிகிராம் கணக்கில் 0.5 மில்லிகிராம் 1 மில்லிகிராம் அந்த மாதிரி கணக்குலேயே இன்றைக்கி நீங்கள் தங்கத்தை கோல்டு இடிஎஃப்ல வாங்க முடியும். இடிஎஃப் லிக்விடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி லிக்விடேட் பண்ணிங்கன்னா 3 நாளில் உங்களுக்கு பணம் வந்துடும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் உங்களுக்கு 2 நாள்லேயே நீங்கள் லிக்விடேட் பண்ணிக்க முடியும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் நிறைய விஷயங்களில் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் வேலட் வெல்த்தினுடைய ஃபவுண்டருமான ஸ்ரீதரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை ரொம்பவே உயர்ந்துகிட்டு வருது. இன்னைக்கு விலை பார்த்தீங்கன்னா கூட 78,000 ஒரு பவுன் நெருங்கிருச்சு. இந்த சமயத்தில் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது பெஸ்ட்டா இல்லை டிஜிட்டல் கோல்டு வாங்குறது பெஸ்ட்டா சார்? தங்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குது. ஸோ அதோட விலைகள் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஏறிக்கொண்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாமானிய மனிதன் ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி 1 கிராம் தங்கத்தோட விலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 9,500 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது 1 கிராம் தங்கமே. ஸோ அது ஒரு சாமானிய மனுஷனால் வாங்க முடியுமா அப்படின்னா அது ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ இப்போ 1 கிராம் தங்கத்துக்கு பதிலாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக வாங்க முடியுமா அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே ஒன்று அந்த கோல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சிட்டு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறைய ஆப் இன்னைக்கு இருக்குது. அந்த ஆப் மூலமாக தான் அந்த கோல்டு வாங்குறாங்க. ஆனால் இது எதுவுமே ஆர்பிஐ கண்ட்ரோல்லையோ இல்லை செபி ரெகுலேஷன் கண்ட்ரோல்லையோ இல்லை. ஸோ இதில் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கோல்டு சிட்டு நீங்கள் வாங்கும் பொழுது 11 மாத காலத்திற்கு மட்டும்தான் கோல்டு சிட்டு அனுமதிக்கிறாங்க. இன்றைக்கி ஆர்பிஐ கைட்லைன் படி பார்த்தீங்கன்னா 11 மாதத்துக்கு மேலே நீங்கள் சிட்டை தொடர முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 11 மாதம் இப்போ ஒரு சாமானிய மனிதன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களால ஒரு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் மாதம் சிட்டு போடுறாங்க அப்படின்னா ஒரு வருட காலத்தில் அவங்களால 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியாத நிலைமையில தான் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த 1 கிராம் தங்கத்துக்கு நான் என்ன வாங்க முடியும்னா ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அதை ஒரு இதில் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு வருஷத்தில் வாங்கக்கூடிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறதுனால சாமானிய மனிதனுக்கு ஒரு சிட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் தங்கம் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் இந்த செய்கூலி சேதாரம் ஏதாவது நகையாக தான் நீங்கள் வாங்கணும். அதை நீங்கள் ஒரு காயினாவோ இல்லை பிஸ்கட்டாவோ வாங்க முடியாது. அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா அதுக்கு உண்டான உங்களுக்கு ஒன்றும் பெரிய அதில் வருமானம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதே மாதிரி தங்கத்தோட விலையும் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதனால் ஒரு பெரிய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சாமானிய மனுஷனுக்கு கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கிறது இப்போ புதுசாக ஒரு நிறைய ஆப்ஸில் உங்களுக்கு கோல்டு அப்படிங்கிறாங்க. அந்த கோல்டுமே பார்த்தீங்கன்னா அதுவும் ஆர்பிஐயோ இல்லை செபியோ கண்ட்ரோல் பண்ணலை. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் 1 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் அந்த மாதிரி நீங்கள் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இதுவும் தங்கம் பேக்டப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் அவங்க ஒரு சில நிறுவனங்களோட டைப் பண்ணி
தங்கம் பேக்கப் பண்ணி தான் வந்து அந்த நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே இந்த ரெகுலேட்டரி பாடி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால அதில் வந்து சிக்கல்கள் அப்படிங்கிறது, ஆபத்து அப்படிங்கிறது வந்து என்னைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அதனால் வந்து அது ரொம்ப சேஃபாக அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே, எந்த அது தங்கமாக இருக்கட்டும், இல்லை வெள்ளியாக இருக்கட்டும், இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோ கரன்சி எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த ரெகுலேட்டர், அதாவது ஒரு செபியோ இல்லை ஆர்பிஐஎல்லோ இல்லை வந்து ஒரு ஐஆர்டிஏ அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டர் இல்லாத எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து பின்னாடி வந்து பிரச்சனைகள் தான் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால கோல்டு அப்படிங்கிறத வந்து தவிர்க்கிறது மிகவும் நல்லது. ஓகே சார், இப்போ கோல்டு ETF இல்லை கோல்டு பீஸ் வாங்கலாமா சார்? கோல்டு ETF அப்படிங்கிறது வந்து தாராளமாக வாங்கலாம். கோல்டு ETFக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று கம்பல்சரியாக தேவையாக இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கோல்டை வந்து ஒரு மில்லிகிராம் கணக்கில், 0.5 மில்லிகிராம், 1 மில்லிகிராம் அந்த மாதிரி கணக்குலேயே வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து தங்கத்தை வந்து கோல்டு ETFல வாங்க முடியும். இன்றைக்கி வந்து கோல்டு ETF வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ETFோட விலை ஒரு 45 ரூபா, 50 ரூபா அவ்வளோதான். ஒரு மில்லிகிராமோட, அரை மில்லிகிராமோட விலை வந்து 45 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 24 கேரட் தங்கத்துக்கு ஈக்குவலானது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ETFல அந்த ETF எல்லாமே வந்து அந்த தங்கத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து நடக்குது. இந்த தங்கம் அப்படிங்கிறது பேசிக் அடிப்படையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தங்கத்தோட விலை மேலே ஏறினால் உங்களுக்கு கோல்டு ETFோட ப்ரைஸ் மேலே ஏறும். அது மாதிரி தங்கத்தோட விலை கீழே இறங்கிச்சுன்னா அதோட விலை கீழே இறங்கும். இதோட கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் அந்த ETF நிறுவனங்கள் வந்து 95% வந்து தங்கத்தை வந்து பேக்கப்பாக வச்சுருக்கணும். அதுதான் வந்து செபியோட ரெகுலேஷன். பேலன்ஸ் 5% வந்து அவங்க கேஷாக வச்சுருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய ரிடம்ஷன் யாராவது வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து மீட்டு தரத்துக்காக ஒரு 5% வரைக்கும் அவங்க வந்து கேஷாக வச்சுருக்கலாம். ஸோ அதனால் கோல்டு ETF அப்படிங்கிறது ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து கோல்டு ETF முதலீடு பண்ணுறது மிகவும் சிறந்தது. அதுவே வந்து எனக்கு வந்து கோல்டு டிமேட் அக்கௌண்ட்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டைரக்ட்லி தே வில் இன்வெஸ்ட் இன் கோல்டு ETF ஒன்லி. ஸோ அதனால் அந்த கோல்டு ETF எனக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணலாம். ஒரு சில நிறுவனங்கள் வந்து 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் மாதம் வந்து முதலீடு பண்ணுற மாதிரி வழிவகைகள் இருக்குது. ஸோ அதனால் கோல்டில் தான் நான் முதலீடு பண்ணணும், லாங் டேர்முக்கு வேணும் அப்படின்னால், ஒரு குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் லாங் டேர்முக்கு அவங்க குறைந்தபட்சம் எவ்வளவு அவங்களால முடியுமோ அந்த மாதிரி மாதம் SIP பண்ணிவிட்டு என்னைக்கு அவங்களுக்கு தேவையோ அன்னைக்கு வந்து அவங்க வந்து ரிடம்ஷன் பண்ணி அதிலிருந்து வந்து தங்கம் வந்து அவங்களுக்கு நகையாவோ இல்லை வந்து வேறு ஏதாவது வடிவத்தில் வேணும்னோ அந்த வடிவத்தில் வந்து அவங்க வாங்கிக்கலாம். அதுதான் வந்து மிகவும் சிறந்தது. ஓகே சார், இப்போ கோல்டு நிறைய பேர் வாங்குறதுக்கான காரணமே வந்து எளிமையாக வந்து அடகு வைக்க முடியும், இல்லை விற்க முடியும். இதுக்காக தான் அதிகமாக ஜுவல்லரி வந்து வாங்குறாங்க. டிஜிட்டல் கோல்டு எப்படி சார் இருக்குது? லிக்விடிட்டி எப்படி சார் இருக்குது டிஜிட்டல் கோல்டு? ETF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ETF வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி லிக்விடேட் பண்ணிங்கன்னா 3 நாளில் உங்களுக்கு வந்து பணம் வந்துடும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் வந்து உங்களுக்கு 2 நாள்லேயே நீங்கள் வந்து லிக்விடேட் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே வந்து எந்த விதமான சிக்கல்களும் கிடையாது. ஆனால் தங்க நகை நான் வந்து வாங்கினா நான் அடமானம் வைக்கிறேன் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கடன் தான். ஸோ அந்த கடனுக்கு வட்டி தான் கட்டுறாங்களே ஒழிய இந்த வட்டி வந்து இதோட தங்கத்தோட வருமானத்தை விட நிறைய சமயங்களில் பார்த்தீங்கன்னா அதோட வட்டி விகிதம் ஜாஸ்தியாக தான் இருக்க ஒழிய இதோட தங்கத்தோட வருமானம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால ஒரு தங்கத்தை வாங்கி அதை அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஐடியாவா இல்லை. ஓகே சார், இப்போ வந்து ஃபிசிக்கல் கோல்டுக்கும் ETFக்குமே வந்து எந்த மாதிரி டாக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் சார் இருக்கு? ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 2 வருடம் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும். அது வந்து அவங்களோட வருமானத்தில் வந்து சேர்ந்துடும். 2 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வருமானம் வந்து எனிதிங் அதாவது 20%, அதாவது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அதில் உண்டு. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா
அந்த வருடா வந்து அந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமானம், அதாவது எவ்ரி இயர் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால பணவீக்கம் அதை வந்து ஆக்சுவலி அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வர அமௌண்ட் வந்து 20% வரைக்கும் டேக்ஸ் வரும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க, அது வந்து 1,50,000 ரூபாய் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு அப்படின்னா இந்த 50,000 ரூபாய் அப்படிங்கிறது கேபிட்டல், அதாவது கெயின்ஸ். அதில் வந்து இந்த 1 லட்சம் ரூபாய் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் இருந்தது, இன்னைக்கு வந்து அந்த இன்ஃப்ளேஷன் படி பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் உள்ள 40,000 ரூபாய்க்கு மட்டும்தான் அவங்க வந்து வரி கட்டுற மாதிரி இருக்கும். அது 20% வந்து வரி கட்டுற மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் கோல்டில். இதே ரூல்ஸ் தான் வந்து இதுக்கும் இடிஎஃப்க்கும் வந்து அப்ளிகபிள். ஓகே சார், இப்போ இடிஎஃப்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன சார்? இடிஎஃப்ல வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய, ஏன்னா சாதாரண மனுஷனுக்கு வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ஒரு சாமானியனுக்கு வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலான விஷயமா பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடிஎஃப்ல வந்து அந்த அந்த புரோக்கிங் சார்ஜஸ், அதாவது இடிஎஃப் நம்ம வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் அந்த புரோக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அந்த புரோக்கிங் சார்ஜஸ் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கலாம். இது ரெண்டு தான் வந்து அதில் பொறுத்த வரைக்கும், இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஈஸி டு ஆப்ரேட். ஒன் டைம் வந்து அவங்க மேண்டேட் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எவ்ரி மந்த் அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகிட்டே போகும். இதில் வந்து இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா உங்களோட முதலீட்டை வந்து நிர்வகிக்கிறதுனால அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் ஆகுது. இதுவே நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணும்பொழுது, அந்த எக்ஸ்பென்சஸ் கம்பேர் பண்ணும்பொழுது இது வந்து குறைந்தபட்சமாக தான் வந்து கன்சிடர் ஆகுது. ஓகே சார், இப்போ அட்வான்டேஜஸ்லாம் என்ன சார் கோல்டு இடிஎஃப் வாங்கும்போது? கோல்டு இடிஎஃப் வாங்கும்போது அட்வான்டேஜ் அப்படின்னா இது பேசிக்லி வந்து உங்களுக்கு அந்த குறைந்த செலவு, அதாவது நீங்கள் வந்து கோல்டு இடிஎஃப் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 50 ரூபா இருந்தால் கூட நீங்கள் 1 மில்லிகிராம் கோல்டு இடிஎஃப் வாங்கிக்கலாம். ஒரு அரை மில்லிகிராம் வந்து கோல்டு இடிஎஃப் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ். அதே மாதிரி லிக்விடிட்டி, உங்களுக்கு என்றைக்கு வேணுமோ நீங்கள் விற்றுட்டு வெளில வரலாம். மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து 24 கேரட் கோல்டு. ஸோ 24 கேரட் அப்படிங்கிறது 99% பியூரிட்டி. ஸோ அதனால் அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோல்டு இடிஎஃப்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கோல்டு இடிஎஃப் வாங்குறதுக்காக நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த ட்ராக்கிங் எரர் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இம்மிடியேட்டாக வந்து முதலீடு பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் ட்ராக் ஆகும். இதுவே அவங்க ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை ஒரு வாரம் கழிச்சு அவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ட்ராக்கிங் எரர் கோல்டு ப்ரைஸ்க்கும் இவங்க கேஷாக வச்சுருந்த நாளுக்கும் உள்ள இடைவெளி, ஸோ அதுதான் வந்து ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம். இந்த ட்ராக்கிங் எரர் கொஞ்சம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கும். ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க ட்ராக்கிங் எரர் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெண்டுத்தையுமே பார்த்து தான் முதலீடு பண்ணணும். ஓகே சார், இப்போ வந்து கோல்டில் வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா சார்? தாராளமாக லாங் டேர்முக்கு வந்து ஒரு கோல்டு அப்படிங்கிறது ஒரு அசெட் தான். அது வந்து ஒரு முதலீடாக தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். லாங் டேர்ம் அப்படின்னு வரும்பொழுது 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் நீங்கள் அந்த மாதிரி லாங் டேர்மில் முதலீடு பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் பீட் அண்ட் ரிட்டர்ன், ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ரிட்டர்ன். இப்போ இன்ஃப்ளேஷன் 6% இந்த கடந்த ஒரு 5 வருஷத்தில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கோல்டும் வந்து 6% குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 6% வருமானம் கொடுக்கும். இதுவே வந்து ஒரு 8% இன்ஃப்ளேஷன் இருக்குது கடந்த 5 வருஷம் 7 வருஷம் அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த 7% அந்த இன்ஃப்ளேஷனுக்கு என்ன ஈடாகுதோ அதுக்கு ஈடான வருமானம் வந்து கோல்டில் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக லாங் டேர்மில். ஓகே சார், ஃபிசிக்கல் கோல்டு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? இப்போ ஃபிசிக்கல் கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்குது. இப்போ டிஜிட்டல் கோல்டு மாதிரி 1 கிராமுக்கு குறைவாக வந்து தங்கம் வந்து வாங்க முடியாது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. அட்வான்டேஜ்னா எந்த மாதிரி சார் இருக்குது? ஃபிசிக்கல் கோல்டுன்னா எல்லாம் அந்த ஒரு கம்பீரம் எனக்கு வந்து நான் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த டச் அண்ட் ஃபீல் இன்றைக்கி வந்து இந்த தங்கமாக நான் பார்க்குறேன், என் கையில் தொடறேன், அதை நான் இவ்வளோ வச்சுட்டுருக்கேன், நான் நகை போட்டுருக்கேன் அப்படின்னும் பொழுது அது ஒரு கௌரவமாக தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி அதுவும் ஒரு சேஃப்டி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எல்லாருமே வந்து தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுறாங்க. அதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ். அதே மாதிரி இன்றைக்கி எடுத்துன்னு போய் டைரெக்டாக நான் மார்வாடி கடையில் வச்சேன்னா எனக்கு வந்து பைசா வரும்.
அப்படிங்கிற இன்னொரு அட்வான்டேஜ். ஏன்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறது யாருமே வந்து தங்கத்தை விற்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதை அடகு வச்சா எனக்கு காசு வரும், அப்புறம் பின்னாடி மூட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்பொழுது பொதுவாக வந்து இது ஒரு லக்ஸுரி. எல்லா பெண்களுக்கும் வந்து அது ஒரு தன்னம்பிக்கை, ஒரு என்கிட்டயும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கறதுனால தான் கோல்டு வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறது இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது ஆக்சுவலி. நிச்சயமா சார். ஃபிசிக்கல் கோல்டு, டிஜிட்டல் கோல்டு பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.